ஹலோ ஆல். உங்க ஃபினான்ஷியல் ஜேர்னில கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். என்ன இது, எப்போ பார்க்கணும்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். கிரெடிட் ஸ்கோர்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு 3 டிஜிட் நம்பர். இது 300 to 900 குள்ள இருக்கும். பேங்க்குக்கு நீங்க லோனை டைம்க்கு திருப்பி தருவீங்களான்னு சொல்ற ஒரு ரிப்போர்ட் கார்டு இது. இப்போ 2025 ஆர்பிஐ அப்டேட்டட் கைட்லைன்ஸ் படி பார்த்தா கிரெடிட் ஸ்கோர் அப்டேட்ஸ் வீக்லி வருது. உங்க ஃபினான்ஷியல் பிஹேவியர் எல்லாம் ஃபாஸ்டா ரெஃப்ளெக்ட் ஆகும். யூஸ்வலா 750 மேல இருந்தா குட் ஸ்கோர், 800 பிளஸ் இருந்தா இன்னும் சூப்பர், பெஸ்டான ஆஃபர் கிடைக்கும். இதுதான் உங்க லோன் வாங்குற கெப்பாசிட்டியை டிசைட் பண்ணும். இதை எப்போ செக் பண்றதுன்னு பார்க்கலாம். லோன் இல்லைன்னா கிரெடிட் கார்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ரீயா செக் பண்ணலாம். உங்க ரிப்போர்ட்ல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் கூட உங்க ஸ்கோர் டேமேஜ் பண்ணிடும். நல்ல ஸ்கோர் இருந்தா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஈஸியா லோன் கிடைக்கும். ஸ்கோர் கம்மியா இருந்தா லோன் ரிஜெக்ட் ஆகலாம், இல்லனா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும். ஸோ கிரெடிட் ஸ்கோர் ஃபினான்ஸ் லைஃபோட கேட் கீப்பர் மாதிரி. அதை நல்லா பார்த்துக்க இந்த இம்பார்ட்டன்டான டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டைம்க்கு பே பண்ணணும். உங்க இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில் டியூ டேட்க்கு மிஸ் பண்ணாம கட்டுங்க. இதுதான் பிக்கஸ்ட் ஃபேக்டர். இஎம்ஐ லேட் ஆனா ஸ்கோர் இன்ஸ்டன்டா குறையும். அது பல வருஷம் அப்படியே இருக்கும். கம்மியா யூஸ் பண்ணுங்க. உங்க கிரெடிட் கார்டு லிமிட்ல 30% குள்ள மட்டும் யூஸ் பண்ணுங்க. டோட்டல் லிமிட்டை ரீச் பண்ணக்கூடாது. நிறைய லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஷார்ட் பீரியட்ல நிறைய லோன் இல்லைன்னா கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண வேண்டாம். அது உங்க ஸ்கோரை பாதிக்கும். ரெகுலரா ரிப்போர்ட் செக் பண்ணுங்க. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் 2025ல கிரெடிட் ரிப்போர்ட்ல நீங்க கண்டுபிடிக்கிற மிஸ்டேக்கை 7 டேஸ்ல ரிசால்வ் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ ஏதாச்சும் தவறு இருந்தா இமிடியேட்டா கரெக்ட் பண்ணுங்க. செட்டில்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்க ஃபுல் லோன் அமௌண்ட்டை கட்டாம பாதி அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணக்கூடாது. அது உங்க ஸ்கோரை மேஜரா டேமேஜ் பண்ணும். அது 7 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். பழைய கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்க லேட்டா பேமெண்ட் பண்ணி இருந்தாலும் கார்டை க்ளோஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா ஜீரோ பேலன்ஸ் பண்ணி கார்டை ஓப்பன்ல வச்சிருங்க. ஏன்னா பேட் ஹிஸ்டரி போகாது. லேட் பேமெண்ட் ஹிஸ்டரி கார்டை க்ளோஸ் பண்ணாலும் 7 வருஷத்துக்கு உங்க ரிப்போர்ட்ல இருக்கும். க்ளோசிங்னால அது அழியாது. அந்த ஓல்டு கார்டோட லிமிட் தான் உங்க டோட்டல் அவைலபிள் கிரெடிட். அதை க்ளோஸ் பண்ணினா உங்க டோட்டல் லிமிட் கம்மி ஆயிடும். அதனால உங்க கிரெடிட் யூட்டிலைசேஷன் சடனா அதிகமாயிடும். இதுதான் ஸ்கோரை ரொம்ப பாதிக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல உங்க டவுட்ஸை கேளுங்க. அடுத்த வீடியோல கிரெடிட் ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம்.